நான் தான் கருப்பன் வந்திருக்கேன். என் பிள்ளையே, சில இழப்புகளை பற்றி மனதில் கவலை உண்டாகும். ஆனாலும் சிலவற்றை இழந்தால்தான் சிலவற்றை பெற முடியும். இன்றும் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். இன்னும் 2 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். நகைச்சுவையாக பேசுவது கூட மற்றவரை காயப்படுத்த நேரும். பின்னர் அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பிள்ளைகளுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை. அவர்களுக்கு எதையும் பக்குவமாக பேசி புரிய வையுங்கள். அடுத்தடுத்து செலவுகள் வரும் நேரம். வைகாசி விசாகத்திற்கு பிறகு சேமிப்பு அதிகரிக்கும். அதுவரை செலவுகள் உண்டு. என் பிள்ளையே, வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறாய். இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடுவாய். இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையில் இருப்பதால் இந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதாக உணர்வாய். முன்பெல்லாம் எப்படி அழுதேன், இப்போது எப்படி என்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடிகிறது என்று உன்னை நீயே தட்டி கொடுத்துக் கொள்வாய். இப்போது உன் மனம் என்ன சொல்கிறது? கருப்பா, நீ சொல்வதெல்லாம் ஆறுதலாக உள்ளது, ஆனால் நடைமுறை சிக்கல்கள் தீரவில்லை என்று சொல்கிறது. வாழ்வின் சுவாரஸ்யமே அதுதானப்பா. எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும். என் பிள்ளை, நீ எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்பதுதான் சுவாரஸ்யமே. எல்லாம் சரியாக நடக்கும். நிம்மதியான தூக்கமின்றி உடல் சோர்வு மனச்சோர்வால் தவித்து என்னிடம் முறையிடும் பிள்ளையே, நான் உனக்கு தேவையான சக்தி தருகிறேன். ஜோதி வடிவில் வந்து உன் மனச்சோர்வு நீக்கி உற்சாகம் தருவேன். நீ களைப்பாக இருக்கிறாய். நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை அடிக்கடி நீ உணரத்தான் செய்கிறாய். வாழ்வின் ஒவ்வொரு நொடி நடக்கும் மாற்றம் கண்டு அச்சம் வேண்டாம். நான் உனக்கு நன்மையே செய்வேன் என் மக்கா.